அன்பு நெஞ்சங்களே, குடிக்கின்ற ஒரு நபரை நாம் குடிகாரன் என்று சொல்லுகின்றோம். அதே போல திருடுகிற ஒரு நபரை திருடன் என்று சொல்லுகின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது தேவ நற்கருணையை உட்கொள்கின்றோம். அப்போ ஒவ்வொரு முறை இயேசுநாதருடைய உடலை உட்கொள்ளுகின்ற பொழுது நாம் மற்றொரு இயேசு கிறிஸ்துவாகத்தான் மாறுகின்றோம். இதுதான் அப்பட்டமான ஒரு உண்மை. ஆனால் இந்த உண்மை தன்மையை, நிலைமையை யாருமே அவ்வளவு சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஆக நாம் மற்றொரு இயேசு கிறிஸ்துவாக தினம்தோறும் ஒவ்வொரு திருப்பலின் வழியாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்குள்ள நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியில நம்ம பார்க்கின்றோம், இயேசுநாதர் சொல்றாரு, அதாவது என்னோடு ரசத்தில் தோய்த்து உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அது சொன்ன பிறகு அந்த தோய்த்த அப்பத்தை எடுத்து யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு அவர் கொடுக்கின்றார். இங்க என்ன நடக்கணும்? இயேசுநாதர் தன்னுடைய உடலை கொடுக்கின்ற பொழுது யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை போலதான் மாற வேண்டும். ஆனா இங்க யார் உள்ள போனது? அந்த அப்பத்தை அவன் உண்ணுகின்ற பொழுது அவனுக்குள்ளே சென்றது இயேசுநாதர் கிடையாது, மாறாக சாத்தான் தான் அவனுக்குள்ளே போனான். அப்ப நீங்களாம் ஒரு கொஸ்டின் கேட்கணும், என்னங்க ஃபாதர் நீங்க தான் சொல்றீங்க, அதே போல பைபிள் சொல்லுது, ஆனா இங்க என்ன வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது? இயேசுநாதர் உடலை உட்கொள்ளுகின்ற பொழுது இயேசுநாதர் தானே மாறணும், ஆனா இங்க ஏன் சாத்தான் உள்ள போனான் அப்படின்னு கேட்கின்ற பொழுது நாம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல அந்த யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு தூய்மையான, ஒரு தகுதியான ஒரு உள்ளத்தோடு இல்லாமல் தான் இருக்கிறான். மனசுக்குள்ள போட்டி, பொறாமை, வக்கரம், எப்படியாவது பணக்காரனா மாறணும், அடுத்தவனை காட்டி கொடுக்கணும், அதுலேருந்து வர காசை எடுத்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஒரு கங்கணத்தோடு அலைந்தானே ஒழிய அந்த தூய்மையான உள்ளத்தை அவன் இழந்தான், மறந்தான். அதனால தான் எங்க தூய்மையற்ற உள்ளம் இருந்ததோ, எங்க சாக்கடையும், எங்க அழுக்கும், எங்க தேவையில்லாத தீ எண்ணங்கள் இருந்ததோ அதுதான் சாத்தானுக்கு ஏற்றது ஒரு இடமாக இருந்தது. அந்த இடத்தை தான் சாத்தான் பயன்படுத்தி கொண்டான். அதே போல பேதுரு 3 முறை இயேசுநாதரை மறுதளிக்கின்றார். ஆனா இதே பேதுரு தான் சொல்றாரு, ஆண்டவரே நீ எங்கு சென்றாலும் நான் உம்மோடு வருவேன், அது மட்டும் கிடையாது, இறக்க நேர்ந்தாலும் நான் உனக்காக இறப்பேன் என்று சொன்னார். ஆனா அந்த வேலை வருகின்ற பொழுது, அந்த இறக்கக்கூடிய தருணம் வருகின்ற பொழுது அவர் பயப்படுகின்றார், பதட்டம் அடைகின்றார். தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனக்கு அவரை தெரியாது என்று மும்முறை மறுதளிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில யாரையுமே நம்பிடாதீங்க. ஏன்னா இயேசுநாதரோடு இருந்த இந்த 2 நபர்கள் தான் இயேசுநாதரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார், இயேசுநாதரை மறுதளித்தார். இயேசுநாதருக்கே அந்த நிலைமை ஏற்படுது என்று சொன்னால், சாதாரண அற்ப மனிதர்களாகிய நாம் நம்மோடு பல நபர்களை உயிர் ஃப்ரெண்டு, என்னோட நெருங்கிய தோழர், என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் தான் நமக்கு பெரிய வேலையை பார்த்துருவாங்க, பின்னாடி மிகப்பெரிய குழியை தோண்டிடுவாங்க. இதெல்லாம் அப்பட்டமான உண்மை. நம்முடைய பேரை கெடுக்கிறதா இருந்தாலும், நம்மளுடைய ஜாப்பில் ஒரு நிம்மதியற்ற நிலையை உருவாக்குவதும் எல்லாம் அவங்கள தான் இருப்பாங்க. அதனால் யாரையுமே ஒரு பொழுது நம்பாதீங்க. வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. ஆகவே இயேசுநாதர் ஒருவரை மட்டும் நம்ப வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, மனக்கவலை இருக்குதா, அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும்னா மேலே பாருங்க, நற்கருணை ஆண்டவர் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தோடு வீற்றிருக்கின்றார். அவர் தான் முதல்ல நம்ம தேடி வரணும். நீங்க யாரெல்லாம் இவங்க நமக்கு செய்வாங்க, இவங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போறீங்களோ, அவங்க ஒரு நாள் உங்களை கண்டிப்பா காட்டி கொடுப்பாங்க, ஒரு நாள் உங்களை அவர்கள் மறுதளிப்பாங்க, ஒரு நாள் உங்களுக்கு அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு விடுவாங்க, உங்களுடைய பேரை கெடுத்துடுவாங்க. ஆனால் இயேசுநாதரை தேடி செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பொழுதும் உங்களையும் என்னையும் கைவிடுவதில்லை, அவர் நம் ஒவ்வொருவரையும் மறப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.